Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோவில் நம்ம ஸ்கீமா மார்க்அப் அப்படின்னா என்ன, அதையே நம்மளோட வெப்சைட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதை பண்றதுனால நம்மளோட வெப்சைட்டுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கீமா மார்க்அப் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஸ்கீமா மார்க்அப் ஆல்சோ நோன் ஆஸ் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஸோ இதை நம்ம ரெண்டு விதமாக கால் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீமா மார்க்அப் ஆப்டிமைசேஷன், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு டேட்டா ஆப்டிமைசேஷன். ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான். இந்த ஆப்டிமைசேஷனை நம்ம பண்ணுறதுனால சர்ச் இன்ஜினால ஈஸியாக நம்மளோட வெப்பேஜ் கண்டென்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு பெட்டரான ரிசல்ட்டை சர்ச் ரிசல்ட்ஸ்ல நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த ஸ்கீமா ஸ்கிரிப்ட் கோட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் கண்டென்ட்டை சர்ச் இன்ஜின் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான கோடாக கன்வெர்ட் பண்ணிடும். இதுக்கான ப்ராசஸை யார் பண்ணாங்க அப்படின்னா schema.org அப்படின்றவங்க தான் பண்ணாங்க. இதை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா schema.org அப்படின்ற வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ஸ்கீமா கோடை உங்களோட வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஈஸியாக சர்ச் இன்ஜினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எந்த டைப் ஸ்கீமாவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ரிச் ஃபீச்சர் ஸ்னிப்பெட்டை சர்ச் ரிசல்ட்ஸில் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சில சர்ச் ரிசல்ட்ஸை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆப்பிள் iPhone 13 அப்படின்னு தேடி இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ல ஃபீச்சர் ஸ்னிப்பெட்டா ஐஃபோன்ஸ் எல்லாமே ஷோ பண்ணுறாங்க. அதே மாதிரி ரைட் சைட்லையும் ஃபீச்சர் ஸ்னிப்பெட்டா ஐஃபோனுக்கான மாடல்ஸ் எல்லாமே எந்தெந்த வெப்சைட்டில் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத காட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபீச்சர் ஸ்னிப்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே மேனுஃபேக்சரர் யாரு, எந்தெந்த வெப்சைட்ல எவ்வளோ ரேட் பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் சைஸ் என்ன, இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அடுத்து டாப் ஸ்டோரிஸ்ல எந்தெந்த வெப்சைட்ல ஐஃபோனை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த டாப் ஸ்டோரி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீச்சர் ஸ்னிப்பெட் தான். அதே மாதிரி GSM அரினாவில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீச்சர் ஸ்னிப்பெட் தான். ஸோ நார்மல் ரிசல்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இமேஜோட அப்பியர் ஆகாது. ஸோ இந்த மாதிரி உங்களோட வெப்சைட் கண்டென்ட்டும் அப்பியர் ஆகணும் அப்படின்னா அப்போ நீங்கள் ஸ்கீமா மார்க்கப்பை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீச்சர் ஸ்னிப்பெட் தான். அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டோட இந்த ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கீமா மார்க்அப் தான். ஸோ இங்கே நிறைய பேர் ஸ்டார் ரேட்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னோட வீடியோவில் நம்ம இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் ஸ்னிப்பெட் வித் ஸ்டார் ரேட்டிங்கோட எப்படி கொண்டு வருது வெப்சைட்டுக்கு அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரிலேட்டட் ப்ராடக்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீச்சர் ஸ்னிப்பெட் தான். அப்புறம் ஆப்பிள் அப்படின்னு தேடி இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸை வந்து ஷோ பண்ணுறாங்க, பீப்புள் ஆல்சோ சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீச்சர் ஸ்னிப்பெட் தான். அதே மாதிரி இந்த இடத்துல ஆட்ல பார்த்தீங்க அப்படின்னா சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷனோட ஒரு ரிசல்ட் வந்து வருது. இதுவும் ஒரு ஃபீச்சர் ஸ்னிப்பெட் தான். ஆப்பிளோட டீட்டெயில் பாக்ஸ் வந்து இங்கே அப்பியர் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு ஃபீச்சர் ஸ்னிப்பெட் தான். ஆல்ரெடி பார்த்துருந்தோம் டாப் ஸ்டோரிஸ், ஃபியூச்சர் வீடியோ ஸ்னிப்பெட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அடுத்து ஃப்ளைட்ஸ் அப்படின்னு தேடி இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து காட்டுறாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ஃபீச்சர் ஸ்னிப்பெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை பற்றி எல்லாமே நான் ஆல்ரெடி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கவர் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ஐகார்ட்லையும் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் ஒரு டைம் பாருங்கள். அடுத்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டா ஃபார்மேட்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை நம்ம 3 விதமாக நம்மளுடைய வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா JSON-LD, செகண்ட் ஒன் RDFa, அப்புறம் மைக்ரோடேட்டா. இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கூகுள் ரெக்கமெண்ட் பண்ற ஃபைல் ஃபார்மேட், அதாவது JSON-LD. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் தான். இதை நம்ம ஹெடர் செக்ஷன்லயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்ம டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், ரோபோ டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலையும் நம்ம ஹெடர் டேக்ஸ்குள்ளவே யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி, சேஃபான மெத்தடும் கூட. அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா இது டைரக்டா உங்களுடைய HTML பேஜ்ல பாடி கண்டென்ட்லயே யூஸ் பண்ற ஃபைல் ஃபார்மேட்ஸ். இந்த டைப்பை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பா நீங்க ஒரு ப்ரோக்ராமரா தான் இருக்கணும். நான் ப்ரோக்ராமராக இருக்கீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஏன்னா நீங்கள் எந்த கோடுமே பிரேக் பண்ணாமல் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்றைக்கி நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்ட்ரக்சர் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ரெக்கமெண்ட் பண்ணுற JSON-LD தான் பண்ண போகிறோம். அடுத்து டைப் ஆஃப் ரிச் ஸ்னிப்பெட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ யூஷுவலான கூகுள் ரிசல்ட்டில் நம்மளுக்கு டைட்டில், சைட் URL, அப்புறம் டிஸ்கிரிப்ஷன், இது 3 தான் கிடைக்கும். இதோட சேர்ந்து எந்த ஒரு ஆடட் ஐட்டம் வந்திருந்தாலும் அது பார்த்தீங்க அப்படின்னா ரிச் ஸ்னிப்பெட் தான். இதை 5 கேட்டகரியாக நான் பிரிச்சிருக்கேன். லோக்கல் பிஸ்னஸ் ஃபீச்சர்ஸ்ல நம்மளுக்கு பிராண்டட் நாலேஜ் கிராப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆப்பிள் தேடி இருந்தேன். அதில் ஆப்பிள் என்னைக்கு வந்து பில் பண்ணியிருந்தாங்க, அது எந்த மாதிரியான சர்வீசஸ் தராங்க, அப்புறம் என்ன ரெவன்யூ அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்மளுக்கு பிராண்ட் நாலேஜ் கிராப்ல கிடைக்கும். மேப் பேக், அவங்க எங்கே இருக்காங்க, அப்புறம் சிமிலர் பிளேஸ் லிஸ்ட்ல உங்களோட பிசினஸ் ரிலேட்டடான அதர் பிசினஸ் லொகேஷன்ஸை ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் பிசினஸ் ஃபீச்சர்ஸ்ல வரும். அப்புறம் நாலேஜ் ஃபீச்சர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பாக்ஸ், நாலேஜ் கிராப், அப்புறம் ஃபீச்சர் ஸ்னிப்பெட், இது எல்லாமே வரும். அடுத்து மீடியா ஃபீச்சர்ஸ்ல இமேஜ் பேக், கரோசல், வீடியோ, அப்புறம் டாப் ஸ்டோரிஸ், ட்விட், ஆப் ரேங்கிங், ஜாப் போஸ்டிங், இது எல்லாமே வரும். அடுத்து ஸ்பான்சர்ஸ் ஃபீச்சர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபீச்சர் ஸ்னிப்பெட்ஸை கொண்டு வராங்க அப்படின்னா அது எல்லாமே இங்கே வரும். ஸோ கூகுள் ஆட்ஸை யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஷாப் ஆன் கூகுள், அப்புறம் ஃப்ளைட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஸ் ஃபீச்சர்ஸில் வரும். ஸோ ஆல்ரெடி நான் காட்டியிருந்தேன் iPhone 13 வந்து கூகுள் ஆட்ஸ்லேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. அடுத்து
வெர்டிகல் ஆர்கானிக் ரிசல்ட்ஸ். ஸோ ஒரு எஸ்இஓவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த இடம் தான். ஏன்னா இங்கே தான் நம்ம மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து இருக்குது. ஒரு ப்ராடக்டான ஸ்டார் ரேட்டிங், ரிவ்யூ, ரெசிபி, அப்புறம் ப்ராடக்ட் ப்ரைஸ், அப்புறம் ஸ்டாக் அவைலபிலிட்டி, அப்புறம் ஒரு ஈவெண்ட் அன்னைக்கு நடக்குது, அப்புறம் பிரெட் கிராம்ஸ், சைட் லிங்க்ஸ், அப்புறம் ஒரு சர்ச் பாக்ஸ், டாப் கரோசல், ரிலேட்டட் ஸ்டோரிஸ், பீப்புள் ஆல்சோ ஆஸ்க், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிகல் ஆர்கானிக் ரிசல்ட்ஸில் வரும். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஒரு டைம் வாட்ச் பண்ணிக்காங்க. அடுத்து நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற எல்லா ஸ்கீமா மார்க்கப்பை பற்றியுமே டீட்டெயில்டாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அப்போ schema.org அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்கீமா டைப்பையும் நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கான கோட் எப்படி இருக்குது, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா schema.org அப்படின்ற ஒரு வெப்சைட். இங்கே நான் ஆல்ரெடி லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்த எல்லா ஸ்கீமா மார்க்கப் டைப்பும் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஈவெண்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டி என்ன, டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும், ஸோ இது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டை கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஸ்கீமா டைப் எல்லாமே டீட்டெயில்டாக ஒரு டைம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டா டெஸ்டிங் டூல்ஸ். இங்கே கூகுளில் நம்மளுடைய கோடை டெஸ்ட் பண்ண ரிச் ரிசல்ட் டெஸ்டர் அப்படின்ற ஒரு டூலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க் இது தான், search.google.com/test/rich-results அப்படின்றது தான். ஸோ இதை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்து நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுக்கு முன்னாடியே உங்களுடைய கோடை வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ validate.schema.org அப்படின்ற ஒரு URL யூஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய கோடை டைரெக்டாக போட்டு வேலிடேட் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த ஸ்கீமா மார்க்கப்பை நீங்கள் ஆன்லைன் டூலை யூஸ் பண்ணியே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இங்கே 3 வெப்சைட் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா simplifiedseotool.com, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா webcode.tools, அதுக்கப்புறம் technicalseo.com. இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஸ்கீமா டேட்டாவை உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நாம் இன்னைக்கு ஸ்டார் ரேட்டிங்கோட ஒரு ஃபீச்சர் ஸ்னிப்பெட்டை எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு நான் simplifiedseotool.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். இங்கே ஸ்கீமா மார்க்கப் ஜென்ரேட்டர் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே சூஸ் கரெக்ட் ஸ்கீமா அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பிராண்ட் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் ஆப்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து நேமில் iPhone 13 அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து இமேஜ். இங்கே உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான இமேஜோட அப்சல்யூட் URL கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட URL கொடுக்குறேன். அடுத்து டிஸ்கிரிப்ஷன். அந்த ப்ராடக்ட்கான டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன். அடுத்து ரேட்டிங்கில் உங்களுக்கு எவ்வளோ ரேட்டிங் வேணுமோ அதை கொடுங்க. ஸோ அப் டு 5 வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் 5 அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் உங்களுக்கு எத்தனை ரிவ்யூ கிடச்சிருக்கு அப்படின்றத கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் 500 அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ நம்மளுடைய கோடு வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த கோடை தான் நம்ம ஹெடர் செக்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் காப்பி டு கிளிக் போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போது இது காப்பி ஆகிடுச்சு. என்னோட கோடுக்குள்ளே போகிறேன். இந்த இடத்துல ஹெடர் செக்ஷனுக்குள்ளே இந்த கோடை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைலை திரும்ப நீங்கள் ஹோஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த கோட் வேலிடா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நான் validator.schema.org அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்கேன். இங்கே நீங்கள் ஆல்ரெடி ஹோஸ்ட் பண்ணியிருக்கிற வெப்சைட்டும் நீங்கள் வேலிடேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கோடை மொத்தமே போட்டு அந்த கோட் வேலிடா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் காப்பி பண்ண கோடை பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே ரன் டெஸ்ட் அப்படின்றத கொடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டைப் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் அப்படின்னு வந்துருச்சு. நேம், அதுக்கான இமேஜ், ஸோ ரேட்டிங் வேல்யூ, அப்புறம் ரேட்டிங் கவுண்ட், இது எல்லாமே இருக்குது. ஸோ இதை நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்டார் ரேட்டிங்கோட உங்களோட வெப்சைட் ரிசல்ட்ஸ் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி கூகுளோட டெஸ்டிங் ரூல் பார்த்தீங்க அப்படின்னா search.google.com/test/rich-result அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த URL-குள்ளே வாங்க. இங்கே டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வெப்சைட்கான URL நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கோடை கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் கோடை பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து ரன் டெஸ்ட் அப்படின்றத கொடுங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டு வேலிட் ஐட்டம் டிடெக்டட்னு சொல்லி வருது. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஸ்னிப்பெட், அடுத்து ரிவ்யூ ஸ்னிப்பெட். ஸோ இது ரெண்டுமே ஒரே ஸ்னிப்பெட்குள்ளே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஸ்கீமா மார்க்கப் கூட வேலிடேட் பண்ணிவிட்டு உங்களோட வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதில் எந்த ஒரு இஷ்யூவும் வராமல் உங்களோட வெப் பேஜஸ் சர்ச் ரிசல்ட்ஸில் ஃபீச்சர் ஸ்னிப்பெட்டாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நிறைய ரேங்கிங் ஃபேக்டர் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்கீமா மார்க்கப் அப்படின்னா என்ன, இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.